நம்ம அனுப்புற ஒவ்வொரு மெசேஜ்க்கு பின்னாடியும் நம்ம கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பின்னாடியும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இருக்கு. நம்ம பார்க்குற இந்த டிஜிட்டல் மாயக்கு பின்னாடி ஒரு இருண்ட நிஜமான உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சாட் ஜிபிடி கிட்ட ஒரு கவிதை எழுதச் சொல்லும்போதோ இல்லனா ஒரு இமேஜ் உருவாக்க சொல்லும்போதோ உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க ஒரு விலை கொடுக்கறீங்க. அது நம்ம கிரகத்தோட விலை. சரி, இந்த மாயத்திரைய விலக்கி பாப்போம். ஏஐன்றது காத்துல மிதக்கிற ஒரு கிளவுட் கிடையாதுங்க. அது டேட்டா சென்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய பெரிய கட்டிடங்கள்ல நிஜமாவே உயிர் வாழுது. ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் சர்வர்கள் ராத்திரி பகலா ஓடிக்கிட்டே இருக்கிற பெரிய கிடங்குகளை கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டேட்டா சென்டரும் ஒரு சின்ன ஊருக்கே தேவையான கரண்ட்டையும் தண்ணியையும் குடிக்குது. இதுதாங்க ஏஐயோட உண்மையான வீகு. ஒரு சாதாரண கூகுள் சர்ச்க்கும் நாம கேக்குற ஒரு ஏஐ கேள்விக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஏஐ கேள்வி 10 மடங்கு அதிகமா சக்தியை உறிஞ்சுது. இது ஒரு சின்ன வித்தியாசம் மாதிரி தோணலாம், ஆனா உலகம் பூரா கோடிக்கணக்கான கேள்விகள் கேட்கப்படும் போது இதோட மொத்த தாக்கம் ரொம்பவே பேரழிவானது. அப்போ இதுக்கு நாம கொடுக்கிற உண்மையான விலை என்ன? ஏஐயோட சுற்றுச்சூழல் பாதிப்பு 3 வழியில நம்மள தாக்குது. எனர்ஜி, அதாவது ஆற்றல், தண்ணி, அப்புறம் நேரடியான மாசுபாடு. இந்த டிஜிட்டல் மூளைக்கு பவர் கொடுக்க நமக்கு நிஜமான பௌதீக சக்தி தேவைப்படுது. அதுவும் நாம நினைச்சு பார்க்கறத விட பல மடங்கு அதிகமா. ஒரே ஒரு ஏஐ மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு மட்டுமே 50 ஜிகாவாட் மணி நேரத்துக்கும் மேல கரண்ட் தேவைப்படுது. அப்பப்பா, இது ஒரு பயங்கரமான அளவு. ஒரு ஏஐ தான் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது எவ்ளோ பெரிய எனர்ஜி தாகத்தோட இருக்குன்னு இது காட்டுது. ஆனா ட்ரெயினிங்ன்றது ஒரு வாட்டி தான். அசலு பிரச்சனையே நாம தினமும் அதை பயன்படுத்துறதுல தான் ஆரம்பிக்குது. நாம கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஏஐ பதில் சொல்றது, அதாவது இன்ஃபரன்ஸ் பண்றது தான் மொத்த எனர்ஜி தேவையில 90% எடுத்துக்குது. எதிர்காலம் ஒரு பயங்கரமான படத்தை காட்டுது. இன்னும் 5 வருஷத்துல ஏஐயோட எனர்ஜி தேவை 3 மடங்கு அதிகமாகி ஒரு நாட்டோட மொத்த கரண்ட்ல 12% எடுத்துக்க போகுது. இது வளர்ச்சியே இல்ல, இது ஒரு கட்டுப்படுத்த முடியாத வெடிப்பு. எனர்ஜி மட்டும் இல்லைங்க, ஏஐக்கு இன்னொரு தீராத தாகமும் இருக்கு. அதுதான் தண்ணி. ஆயிரக்கணக்கான சர்வர்ஸ் உருவாக்குற சூட்டை தணிக்க பெரிய பெரிய கூலிங் சிஸ்டம்ஸ்க்கு தண்ணி தேவைப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய டேட்டா சென்டர் ஒரு நாளைக்கு 7 மில்லியன் கேலன் தண்ணிய குடிக்குது. இது 10,000 பேர் வாழ்ற ஒரு முழு ஊரோட தண்ணீர் தேவைக்கு சமம். பாருங்க, நாம டிஜிட்டல் உலகத்துல உலாவ நிஜ உலகத்துல ஒரு ஊரே தண்ணி இல்லாம தவிக்குது. லிங்கன் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி, இந்த டேட்டா சென்டர்கள் ஒரு ராட்சச ஸ்ட்ரா மாதிரி உள்ளூர்ல இருக்கிற தண்ணி ஆதாரங்களை மொத்தமா உறிஞ்சிடுது. பல நேரங்கள்ல ஏற்கனவே தண்ணி பற்றாக்குறை இருக்கிற இடங்கள்ல தான் இது நடக்குது. இந்த பாதிப்பு வெறும் நம்பர்ஸோட நிக்கல. இந்த டேட்டா சென்டர்களுக்கு பக்கத்துல வாழ்ற மக்களோட அன்றாட வாழ்க்கையே இது நேரடியா பாதிக்குது. யோசிச்சு பாருங்க, ராத்திரி பகலா ஓயாத இரைச்சல், ஆயிரக்கணக்கான டீசல் ஜெனரேட்டர்கள்ல இருந்து வர்ற நச்சு புகை, இதனால வர்ற தலைவலி, தூக்கமின்மை, ஹை பிளட் பிரஷர், இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, அந்த டேட்டா சென்டர்களுக்கு பக்கத்துல வாழ்ற மக்களோட அன்றாட நரகம். இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. இந்த உண்மையான சுற்றுச்சூழல் பாதிப்பு பெரிய பெரிய கம்பெனிகளோட கணக்கு முறைகளால மறைக்கப்படுது. இங்கதான் அந்த தந்திரமே இருக்கு. கம்பெனிங்க அவங்க ரிப்போர்ட்ல ஒன்னு காட்டுறாங்க, ஆனா நெஜத்துல நடக்கிறதே வேற. மைக்ரோசாஃப்ட் அவங்க மாசுபாடு 56% குறைஞ்சிருச்சுன்னு பெருமையா சொல்லுது. ஆனா அவங்க டேட்டா சென்டர் இருக்கிற இடத்துல உண்மையான மாசுபாடு 130% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு கணக்கியல் தந்திரம். இது சட்டவிரோதம்னு சொல்ல முடியாது, ஆனா இது ஒரு மாதிரி செலக்டிவான வெளிப்படைத்தன்மை. இது அவங்களோட செயல்பாடுகளோட உண்மையான உலகளாவிய சுமையம் மறைக்குது. அவங்க வாங்குற கிரீன் எனர்ஜி சர்டிபிகேட்ஸ் அவங்க நிஜமா மாசுபடுத்துற உள்ளூர் பவர் கிரிட்டுகளை மாத்துறதே இல்ல. இதே வேகத்துல போனா நாம ஒரு தவிர்க்க முடியாத மோதலை நோக்கி போயிட்டு இருக்கோம். டெக்னாலஜியோட வளர்ச்சிக்கும் மனுஷனோட உயிர் வாழ்வுக்கு நடுவுல ஒரு நேரடி மோதல். இந்த டைம்லைன் அதிவேக வளர்ச்சியை தெளிவா காட்டுது. 2035ல உலகத்தோட மொத்த கரண்ட்ல 5ல ஒரு பங்கு இந்த டெக்னாலஜிக்கு சாப்பாடு போடவே போயிடலாம். இது ஒரு அவசர நிலைய உருவாக்குது. அதாவது நாம ஒரு ஆபத்தான கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம். ஏஐயோட வளர்ச்சி வேகம் அதை தாங்குற நம்ம பூமியோட திறனை தாண்டி போயிடுச்சு. நம்ம டெக்னாலஜியோட தாகம் இந்த கிரகத்தோட உயிர் வாழும் சக்தியே உறிஞ்சும்போது என்ன ஆகும்? சரி, இவ்ளோ ஆபத்துகளை பார்த்தாச்சு. இதுக்கு சாத்தியமான தீர்வுகளை பத்தி பேசுவோம். ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி தெரியுது. தீர்வுகள் இருக்கு, ஆனா அதுக்கு இண்டஸ்ட்ரி செயல்படுற விதத்துல ஒரு பெரிய மாற்றம் தேவை. சரியான இடங்களை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து தண்ணிய மறுசுழற்சி பண்றது, கணக்குல நேர்மையா இருக்கிறது வரைக்கும் நம்ம மாற வேண்டியது நிறைய இருக்கு.
கடைசியா இந்த மொத்த பகுப்பாய்வோட மைய கேள்வி இதுதான். ஒரு பதில சொல்றதுக்கு பதிலா இந்த கேள்விய உங்ககிட்டவே கேக்குறோம். இந்த சக்தி வாய்ந்த டெக்னாலஜியோட வேகத்துக்கும் நம்ம கிரகத்தோட ஆரோக்கியத்துக்கும் நடுவுல நம்ம எப்படி ஒரு பேலன்ஸ கண்டுபிடிக்க போறோம்? இந்த உரையாடல் இங்க முடியல, இப்போதான் ஆரம்பிக்குது. உங்க எண்ணங்களை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. AI மற்றும் மனித குலத்தோட எதிர்காலம் பத்தின இது மாதிரி ஆய்வுகளுக்கு ஃபியூச்சர் ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.